ரொம்ப சூப்பராக அழகாக பளிச்சுன்னு இருக்கிற இந்த ரெட் கலர் கலேடியத்தில் அழகாக குட்டியாக ஒரு பூ வந்திருக்கு. இது ஆக்சுவலாக தாய் கலேடிய வெரைட்டியை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா இந்த செடிகள் வளர்த்துலாம் ஒரு அனுபவம் இல்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பூக்களை பார்க்குறதும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குல்ல. எக்ஸ்மஸ் கலேடியத்தில் தான் இந்த மாதிரியான நான் பூக்கள் வந்து பார்த்துருக்கேன். இந்த கலேடியத்துலேயும் இந்த மாதிரி அழகான பூக்கள் வருது. இவங்க அழகாக சூப்பராக ஒயிட் கலரில் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ராகு கலேடியத்துலையெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. பார்த்துருந்தா சொல்லுங்கள். இவங்க எல்லாம் திருச்சிக்கு போயிட்டு நான் வர்றப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த நம்ம வீட்டு தோட்டத்துக்கான புது வரவுகள். இந்த பூவை வந்து இந்த இதில் இருக்க மைனூட் கோடுகளுக்காகவே நான் வாங்கினதுங்க. ரொம்ப நல்லா இருக்காம். இந்த பேம்புவும் அதுக்காக தான் வாங்கினது. அப்புறம் இது எல்லாமே இன்றைக்கி மழை காலையில் லேசாக பேஞ்சது. அதை மலைத்துளிகள் பட்டு இந்த பூவெல்லாம் மின்னுது பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த பூக்களை பார்த்தோன்னே மனசுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா. அதுவும் அந்த டார்க்கு ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பின்னாடி இருக்க செடி, அந்த செடிக்கும் இந்த ப்ளூ கலர் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம இந்த ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த செடி என்னோடய வீட்டு தோட்டத்துக்கு வந்து செட் ஆகி ஒரு பூ வேற பூத்துருச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இனி இந்த செடியை வந்து நல்ல வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் வச்சு இன்னும் நல்லா உரம் கொடுத்தோம்னா இதை விட டபுள் மடங்கில் பெரிய பூக்களாக பூக்கும். இந்த மாதிரியான குட்டி குட்டி சந்தோஷங்கள் நிறைஞ்சது தான் வீட்டு தோட்டம். அப்புறம் நம்ம மாவு கட்டுலாம் போட்டோம் இல்லையா, இந்த பன்னீர் புஷ்பம் இவங்களும் பூத்துட்டாங்க பார்த்தீங்களா. மாவு கட்டு எவ்வளோ ஸ்டிக்காக ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. ஆமாங்க, இதெல்லாம் இப்படி மாவு கட்டு போட்டு காப்பாற்றின இந்த செடிகள் வந்து இன்றைக்கி அழகாக பூத்துருக்காங்க. தெய்வீக மனம்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த பன்னீர் புஷ்பத்தில் இருக்குது. அப்புறம் இது எங்கள் அக்கா வீட்டு வீட்டில் அவங்க வச்சுருக்கக்கூடிய செடி. என்ன செடின்லாம் தெரியல. காம்பவுண்டு வால் தாண்டி நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டாங்க. சரி, அவங்களே ஒரு வீடியோ எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எப்படி இந்த செடியை ஒரு ஆட்டையை போட்டு நம்ம வீட்டில் பதியம் போட்டு வச்சு பார்க்கணும், வருதான்னு பார்க்கணும். பூக்களோட அழகு நல்லா இருக்குல்ல, கலர் சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்ல புஷ்ஷியாக நல்லா ஹைட்டாக வளர்கிறாங்க. அதுதான் ஹைட்டாக வளரனால தான் அவங்க வீட்டு காம்பவுண்டு வால் தாண்டி நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்காங்க. பார்ப்போம். அப்புறம் இது என்னோடய வாட்டர் ஆப்பிள். ஆக்சுவலாக இந்த செடியை என்கிட்ட வந்து பன்னீர் ஆப்பிள்னு சொல்லி தான் விற்றாங்க. நல்லா க்ரீன் கலரில் பெருசாக ஆப்பிளே தான் வரும் அப்படின்னாங்க. நானும் சந்தேகமாக தான் கேட்டேன், இதெல்லாம் வந்து ஆப்பிள்லாம் எங்கள் வீட்டு எங்கள் இதுக்கு வந்து மாவட்டத்துக்கு வளருமான்னு கேட்டேன். வளரும்னு சொல்லி ஏமாற்றி விற்றுட்டாங்க. கடைசியில் பார்த்தா வாட்டர் ஆப்பிள். இது வந்து என்னோட பிங்க் கலரில் பூத்துருக்கக்கூடிய மார்னிங்களூருடைய சீட்ஸு. அப்புறம் இந்த செடி என் வீட்டு தோட்டத்துக்கு நல்லாவே செட் ஆயிருச்சு. இது இண்டோவில் வந்து வளருமான்னு மட்டும் கொஞ்சம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வீட்டு உள்ளே வைக்கிறமே எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் இது எல்லாம் வந்து தேக்கடியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த வல்லாரை. நம்ம வீட்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே நல்லாவே வளர்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து டார்க் க்ரீனில் வரல, ஏதோ ஒரு சத்து குறைபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்கள ரொம்ப நாளாக நான் வெயிலே வைக்கலை, நல்லா வளரட்டும்னு வைக்கணும். அப்புறம் நம்ம வீட்டு கத்திரிக்காய் செடியில் அழகாக பூக்களும் வருது, காய் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கலேடியமும் வளர்ப்போம், கத்திரிக்காயும் வளர்ப்போம். ஆமாம், இந்த கத்திரிக்காய் செடி பக்கத்தில் ஒரு அழகாக சூப்பராக எக்ஸ்மஸ் கலேடியா வளர்ந்து வருது பார்த்தீங்களா. ஒரே ஒரு கிழங்கு தான் வச்சேன், இதில் நிறைய குட்டி குட்டி கிழங்குகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொட்டி நல்ல புஷ்ஷியாக வந்துடும். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி இந்த பிளான்ட் வந்து சேல் ஆயிருச்சு. ஒருத்தவங்களுக்கு அங்கே புக் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ.